வணக்கம். நான் சோலை ஆறுமுகம். பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவாக நடித்த படம் தான் டியூட். அறிமுக இயக்குனர் கீர்த்தீஸ்வரன் தான் படத்தை இயக்கியிருக்காரு. சாய் அபயங்கர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. சரத்குமார் ரொம்ப நீண்ட நாளுக்கு பிறகு பால்வளத்துறை அமைச்சராக மிரட்டியிருக்கார். படத்தில் பெரிய ஸ்கோர் சரத்குமார் தான். நிறைய இடத்துல கைத்தட்டல், ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுறது எல்லாமே சரத்குமாரோடைய வர சீன்ஸில் நிறைய என்ஜாய் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதை தாண்டி பிரதீப் ரங்கநாதன் படத்தில் எல்லா சீன்ஸ்லையுமே, அதாவது ரொம்ப எமோஷனாக இருக்கிற சீனு, ரொம்ப முக்கியமான ஒரு சீனு, செட்டில்டாக இருக்கிற சீனு, அந்த சீன்லாம் கூட அவர் ஏதாவது ஒரு 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 ஸ்டைலிஷ் பண்ணணும் அப்படின்ற பேரில் சில விஷயம் பாடி லாங்குவேஜ் பண்ணுறாரு. அது ரொம்ப அப்பட்டமாக ஓவர் ஆக்டிங்காக தெரியுது. அவர் ஒரு நல்ல டிரெக்டர், நல்ல ரைட்ரு, நல்ல ஆர்டிஸ்ட்டாகவும் அவர் நிரூபிச்சிட்டார். ஏன்னா லவ் டுடே படம், ட்ராகன்லாம் நல்லா நடிச்சிருப்பார். ஆனால் இந்த படத்தில் அவருடைய ஆக்டிங் ரொம்ப 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 ஓவர் ஆக்டிங்காக இருக்குது. சரத்குமார் சார் ரொம்ப செட்டில்டாக பண்ணியிருப்பார். ஆனால் பிரதீப் ரங்கநாதன் அது ரொம்ப ஓவர் ஆக்டிங். எல்லா சீன்லேயும் ஏதாவது ஒரு ஸ்டைல் பண்ணணும் அப்படின்ற பேரில் பண்ணியிருக்காரு. படம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, தாலி முக்கியம் இல்லை, அந்த பொண்ணோட சைடில் இருக்கிற ஃபீலிங்ஸ் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. ஆனால் இன்னும் எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் அம்மா அம்மா தான், ஒருபோதும் அத்தையாக முடியாது. அதனால் நம்மளுடைய லைஃப்பில் இருக்கிற மூதாதையர்கள் உருவாக்கின நிறைய சில ரொம்ப முக்கியமான உன்னதமான சில விஷயம்லாம் இருக்குது. அந்த ஏரியாவில் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நீங்கள் மண்ணை கவிடுங்க. அந்த மாதிரி தான் இவங்க தாலி ஒரு பொருட்டே இல்லை அப்படின்றத ரொம்ப ஈஸியாக சொல்ல வராங்க. எப்பயுமே நம்ம ஊருக்கு உபதேசம் பண்ணிடலாம், ஆனால் நம்ம வீட்டில் நம்மளுடைய ஒரு மனைவியோ, நம்மளுடைய தங்கச்சியோ, நம்மளுடைய அம்மாவோ அப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்தால் அதை நம்மளால் ஏற்றுக்க முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால் ஃபஸ்ட் ஹாப் படம் செம்ம ஜாலியாக இருக்குது. செகண்ட் ஹாப் ரொம்ப அவர்ஷனாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் நான் தேட்டரில் படம் பார்க்கும்போது கூட ஒரு 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இடைவேளை டைமில் ஏதோ கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சிருக்காங்க. அந்த கையில் இந்த பாட்டில் தூக்கி ஸ்க்ரீனில் நோக்கி அடித்தாங்க. நல்ல வேளை அது ஸ்க்ரீனில் படலை. தூக்கி அடிச்சுட்டு டென்ஷனில் போயிட்டாங்க. அதாவது ஒரு படத்தை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் கூட, முன்னோர்கள் உருவாக்கின நம்மளுடைய உறவுகளுடைய உன்னதமான சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது இறை நம்பிக்கையாக இருக்கட்டும், அல்லது தாலி, நிறைய விஷயம், கலாச்சாரம், இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ரொம்ப புரட்சி பண்ணுற மேலே நமக்கு அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த 7 நாட்கள் படம் பார்த்துருப்பீங்க. அதில் ரொம்ப ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக பாக்யராஜ் சார் சொல்லியிருப்பார். அதனால் எப்போவுமே நம்ம அதிமேதாவித்தனமாக ஒரு விஷயத்தை நம்ம சொன்னோம்னா அதுக்கு பேர் புரட்சின்னு நாம் வேணால் கொண்டாடிக்கலாம். ஆனால் தக்க பதிலடியை மக்கள் தருவார்கள். அப்படி தான் நான் இந்த படத்தை டியூட்டை பார்க்குறேன். நன்றி.